ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் ஐக்யூ ஃபேக்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது அழகான சீனிக் ரூட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த ட்ரெயின் ட்ராவலே உங்களுக்கு மரண பயத்தை காட்டுற ட்ரெயின் ரூட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது உலகத்திலேயே ஆபத்தான 7 ரயில்வே ட்ராக் பற்றி தான். அதுலேயும் சில ரயில்வே ட்ராக்கில் ஹார்ட் பேஷண்ட்ஸ் ட்ராவல் பண்ண அனுமதி இல்லை. சில ரயில்வே ட்ராக்குகளை கட்டும்போதே நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட உலகத்திலே மிக ஆபத்தான 7 ரயில்வே ட்ராக்குகள் என்னலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க மதுமிதா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெயின் அலாஸ் நிப்ஸ், அர்ஜென்டினா. இந்த ரயில்வே ட்ராக்கை உலகத்திலே மிக ஆபத்தான ரயில்வே ட்ராக்குகள்ல ஒன்னா சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, கடல் மட்டத்துல இருந்து 4625 மீட்டர் உயரத்துல இருக்கு. இதனாலேயே இந்த ட்ரெயினை ட்ரெயின் டு த கிளவுட்ஸ்னு சொல்றாங்க. இந்த ட்ராக்கை 1948 கட்ட ஆரம்பிச்சு இதை முழுசா கட்டி முடிக்க 27 வருடங்கள் ஆகியிருக்கு. இந்த ரயில் பயணத்துல உங்களால 21 டனல்கள் 39 பாலங்களா பார்க்க முடியுமாம். இந்த ரயில் பாதை அர்ஜென்டினாவோட வடமேற்கு பகுதியை சிலி நாட்டுடன் இணைக்குது. இவ்வளவு உயரம் அதிகமா இருக்கிறதால இந்த ட்ராக்கை தினமும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்களாம். அடுத்தது டெத் ரயில்வே ட்ராக். இந்த ஒரு ரயில்வே ட்ராக் தாய்லாந்துல இருந்து மியான்மர் வரைக்கும் சுமார் 415 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த ஒரு ட்ராக்கை ஏன் டெத் ரயில்வே ட்ராக்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த ட்ராக்கை கட்டும்போது 900க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நோய், பசி, விபத்து காரணமா உயிரிழந்தாங்க. இதனால 1947 மூடப்பட்ட இந்த ரயில் பாதையை 10 வருடம் கழிச்சு 1957 திரும்ப ஓபன் பண்ணாங்க. இங்க இரவு நேர காற்று, ரயிலோட சத்தம், இந்த ட்ராக்கோட உயரம்னு எல்லாமே சேர்ந்து பயணிகளுக்கு கூஸ்பம்ஸ் தரதா சொல்லப்படுது. ஜகர்த்தா ரயில் ரூட், இந்தோனேஷியா. 3 மணி நேரம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிற இந்த ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஜகர்த்தால இருந்து பந்தங் நகரத்தை இணைக்குது. இப்படி அழகான இயற்கை காட்சிகள், மலைகள், ஆறுகள் எல்லாம் கடந்து போற இந்த ட்ரெயின் ரூட்டை ஆபத்தை மாத்துற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ட்ரெயின் அடர்ந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு மேல போகும்போது கீழே பார்த்தா ஆழமான காடு, அளவில்லா பள்ளத்தாக்குகள் சேர்ந்து இதுல பயணம் செய்யறவங்களை நடுநடுங்க வைக்குமாம். ஆசோமினாமி ரயில்வே ரூட், ஜப்பான். ஜப்பான்ல இருக்கிற இந்த ஆசோமினாமி ரயில் பாதை முழுக்க முழுக்க எரிமலை சூழ்ந்த பாதை வழியா போறதால இந்த ஒரு ரயில்வே ரூட்டை மிக மிக ஆபத்தான ரயில்வே ரூட்னே சொல்லலாம். எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு தெரியாத இந்த எரிமலைகள் சில சமயம் இந்த ட்ராக்கை சேதப்படுத்திடுது. என்னதான் எரிமலைகளுக்கு நடுவுல போனாலும் அழகான இயற்கை காட்சிகள் அங்க வர சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்குதுன்னே சொல்லலாம். பாம்பன் பிரிட்ஜ், ராமேஸ்வரம். இந்த ஒரு ரயில்வே ட்ராக் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமைதாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல் வழி ரயில் பாதை நம்ம பாம்பன் பிரிட்ஜ் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்தை பாம்பன் தீவுடன் இணைக்கிறதால இதுக்கு பாம்பன் பாலம்னு பேர் வந்தது. கடலுக்கு நடுவுல 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஒரு ரயில் பாலத்தை 1911 கட்ட ஆரம்பிச்சு 1914 கட்டி முடிச்சிருக்காங்க. பலத்த கடல் காற்று, உயரமான அலைகள்னு ரயில் வண்டியை புரட்டி போட்டுருமோன்னு பயத்தை தரதால இதை உலகத்திலே மிக ஆபத்தான ரயில் வழி பாதைன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெவில்ஸ் நோஸ் ரயில்வே ட்ராக். இந்த ஒரு ரயில்வே ட்ராக் மலைகளுக்கும் கடலுக்கும் நடுவுல சுமார் 12 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு. 1995 கட்டப்பட்ட இந்த ஒரு ரயில்வே ட்ராக் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மாதிரியே இன்ஜினியர்ஸோட திறமைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஒரு பக்கம் உயரமான மலைகள், இன்னொரு பக்கம் ஆழமான பள்ளம்னு இந்த ஒரு ரூட்டை ரம்மியமா காட்டுது. இந்த ட்ராக் ரொம்ப மெல்லியதா இருந்ததால இதை கட்டும்போது நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மலையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதனால இதை டெவில்ஸ் நோஸ், அதாவது சாத்தானின் மூக்குன்னு சொல்றாங்க. ட்ராக்ல இருக்கிற கர்வ்ஸ் எல்லாம் ரயில் எப்போ வேணும்னாலும் சறுக்கிடுமோன்ற பயத்தை தர்ற மாதிரியே இருக்குமாம். கடைசியா நம்ம பார்க்க போறது தாய்லாந்துல இருக்கிற மேக்லாங் ரயில்வே ரூட். இந்த ஒரு ட்ரெயின் ரூட் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு சேஃப் தான். பட் வெளியில இருக்கிற மக்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. என்னன்னு புரியலையா? தாய்லாந்துல இருக்கிற மேக்லாங் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த ரயில்வே ட்ராக் நேரா ஒரு பிஸியான மார்க்கெட் நடுவுல தான் போகுது. அங்க மக்கள் இடம் இல்லாததால ரயில்வே ட்ராக் மேலேயே காய்கறிகள், மீன்கள், பழங்கள்னு எல்லா வகையான கடைகளை அமைச்சிருக்காங்க. ட்ரெயின் சவுண்டு கேட்ட உடனேயே மக்கள் கடையை மடக்கிடுவாங்க. ட்ரெயின் போன பிறகு கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி ட்ரெயினுக்கும் மக்களுக்கும் ஒரு அடி கேப் தான் இருக்குமாம். இதுல ட்ரெயின் போறத பாக்குறதுக்கே நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்றாங்க. இந்த 7 ஆபத்தான ட்ரெயின் ரூட்ல உங்களுக்கு எந்த ரூட்ல டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.